ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீனிவாசன் சமையல். இன்னைக்கு வீடியோவில் வெஜ் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்ப்ரிங் ரோல் வந்து பொதுவாக குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டார்டர் வெரைட்டி. ஸ்ப்ரிங் ரோல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இன்னைக்கு வீட்லேயேவும் அதே டேஸ்ட்டோட ஸ்ப்ரிங் ரோல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு மிளகாய் இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கோங்க. இதை லேசாக இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இது கூடவேவும் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி லேசாக வதக்கிக்கோங்க. இப்போ வாசனைக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ வந்து 1 கப் அளவுக்கு பீன்ஸு, 1 கப் அளவுக்கு கேரட்டு, 1 கப் அளவுக்கு குடைமிளகாய் நம்ம சேர்த்துருக்கோம். அது கூடவே 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கோங்க. அப்புறமா வந்து கொஞ்சமா பட்டாணி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து 2-3 பெரட்டு அப்படி பெரட்டிக்கோங்க. இப்போ இது உப்பு வந்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. இப்போ இதை மூடி வச்சிருங்க. இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஓரளவு காய்கறிகள் வந்து வெந்திருந்தது. இந்த மாதிரி லேசாக வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறமா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி பழையபடியும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இது வேகிறதுக்கு இதுல கொஞ்சமா இப்படி தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. இது வந்து கொஞ்சம் ஸ்டஃப் பண்ற மாதிரி தான் இருக்கணும். இதை மூடி வச்சுட்டு பழையபடி இதை ஒரு 5 நிமிஷம் வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிருச்சு. இப்போ லேசாக இந்த மாதிரி பெரட்டி விட்டுருங்க. இப்போ இது நல்லா இன்னமும் வாசனையாக இருக்கிறதுக்காக இதில் நம்ம கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்க்குறோம். அது சேர்க்கறதுனால நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதை சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் இன்னும் கொஞ்சம் வந்து கட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அதனால அந்த மேஷர் வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரிங் ரோலில் பண்ணுறது உள்ளே வைக்கிறதுக்கு உண்டான வெஜிடபிள் ஸ்டஃப்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்ப்ரிங் ரோலுக்கு மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இதை ரெண்டையும் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கரைச்சிருங்க. இதனுடைய பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். அதாவது நல்லா ஓரளவு தண்ணியா இருக்கணும், கட்டியா இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்துல வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போவும் ஸ்டவ்ல வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் வந்து இந்த மாதிரி நீங்க வச்சுட்டு அது சூடானதுக்கு அப்புறமா ஒரு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி நீங்க அதை அந்த மாவுல டிப் பண்ணிட்டு நல்லா இந்த பேன்ல வந்து ஃபுல்லா அப்படியும் ஸ்ப்ரெட் பண்ணிருங்க. இடைவெளியே இல்லாம வந்து நல்லா வந்து நீங்க அப்ளை பண்ணிடணும். இப்போ இது வந்து நம்ம ஸ்ப்ரிங் ரோலுக்கு உண்டான ஷீட் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். ஷீட் வந்து ரொம்ப லைட்டாக இருந்தால் தான் வந்து ஸ்ப்ரிங் ரோல் நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணுறப்ப வந்து அந்த ஷீட்டு உங்களுக்கு ரொம்ப லைட்டாக கிடைக்கும். இது வந்து ஒரு 5 செகண்ட்ஸ்குள்ளேயே நல்லா அப்படியும் வெந்து அப்படியே மேலே வந்துடும் தோசை மாதிரி. இதை இப்போ நீங்கள் எடுத்து வச்சிருங்க. இப்போ திருப்பி ஒரு தடவை அது மாதிரி பண்ணணும். அதனால நல்லா வந்து அதை பேனை வந்து தொடச்சிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எலும்பலை அப்படின்னா லேசாக வெங்காயத்தை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி பழையபடியும் அந்த பேட்டரை எடுத்து இப்படி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அது அப்படியும் மேலே எழுந்து அப்படியும் வந்துடும். இது வந்து ஒரு நல்ல ஈஸியான ஒரு மெத்தடு ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் பண்றதுக்கு. இதுலயே நம்ம சமோசாவும் பண்ணலாம். இப்படி இந்த மாதிரி எடுத்துருங்க. இதை எல்லாத்தையுமே வந்து லேசா மேலே வந்து எண்ணெய் பூசிட்டு ஒன்று மேலே ஒன்று வந்து அடுக்கி வச்சிருங்க. தனித்தனியாக அப்படி வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆயிரும். அப்போ நம்மளால ஃபோல்டு பண்ண முடியாது வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுட்டு. இப்போ பாருங்க, நான் ஒவ்வொரு ஸ்வீட்டுக்கு அடியிலையும் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அப்படியே வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். அதனால ஈஸியாக நம்மளுக்கு வந்து பிரிக்க வரும். இப்போ வந்து நீங்க சில நேரங்களில் வந்து உங்களுக்கு அது ரொம்ப ஹோல்ஸா இருக்கு அப்படின்னு சொன்னான்னு ஒரு 2 ஷீட்டை வந்து நீங்க சேர்ந்து வச்சு வெஜிடபிள்ஸை உள்ள வச்சு நீங்க ஃபோல்டு பண்ணிக்கிடலாம். அதுவும் நல்லா கிறிஸ்பாக தான் இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் பண்றதுக்கு. இப்போ இந்த எட்ஜில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு காய்கறியை வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா அமுக்கி வச்சுட்டு
அதை ஃபோல்டு பண்ணுங்க. இப்போ இந்த எட்ஜஸ் எல்லாத்தையுமே வந்து அதே பேட்டரால வந்து, அதாவது மைதா மிக்ஸ் வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதே வச்சு நல்லா இதை பேஸ்ட் பண்ணி அப்படியே ஒட்டிடுங்க. அப்போ வெஜிடபிள்லாம் எண்ணெயில் போடுறப்ப பிரியாமல் இருக்கும். அதே மாதிரி 2 பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து மடக்கிடுங்க. இதே மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி இப்போ நம்ம பாருங்க சூப்பராக ஸ்ப்ரிங் ரோல் வந்து தயார் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ரோல்ஸ் எல்லாமே இப்போ யாராவது கெஸ்ட் வீட்டுக்கு வர்றாங்கன்னா நீங்கள் முந்தின நாள் நைட்டு பண்ணிட்டு அந்த பார்ட்டி டைமில் கூட நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். பர்த்டே இல்லை ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் 1 வீக் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் கெட்டு போகாது. அதே மாதிரி இந்த ஷீட்டையும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாக பண்ணிட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக மெல்ல ஒன்று ஒன்றா போடுங்க. எவ்வளவு அந்த பாத்திரத்தில் பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து அப்படியே கரண்டி போட்டு கிளறாதீங்க. இப்போ அதே மாதிரி எல்லா ஸ்ப்ரிங் ரோல்ஸையும் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நம்ம சூப்பராக கிறிஸ்பாக ரெடி பண்ணிட்டோம் வெஜ் ஸ்ப்ரிங் ரோல். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்டார்டர் வெரைட்டி. இதில் நம்ம சேர்க்குற காய்கறிகள் வந்து நம்ம இஷ்டம் தான். வீட்டில் என்ன காய்கறி அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கிடலாம். ஷீட் மட்டும் நான் சொன்ன இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப அருமையாகவும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காம ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில். தேங்க்யூ.